கேஸ் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சாச்சு அண்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:43 அண்டு நம்ம ஏலகிரி போகிறதுக்கு இன்னும் 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா 6:30க்கு சன்ரைஸு. நாங்கள் போகிறதுக்கே 7 மணி ஆகும். 1.5 hours கூடவே ஆகும். ஸோ இவனை நம்பி கூப்பிட்டு வந்ததுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான். ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு, போலாமா? ரைட். பின்னாடி அவனும் இல்லை. யாரா தோஃபி? ஹெல்மெட்டை மாட்டிக்க. ஏலகிரி எந்த பக்கம் போகணும்? நேராக தானே? ஆக்சுவலாக என்கிட்ட மேப் இல்லை கைஸ். என்னோடய இன்னொரு ஃபோனு ஒரு விஷயமா என்கிட்ட இப்போ இல்லை. எப்போ நான் செகண்ட் டைம் மேப்புக்கு வச்சுருக்க ஃபோனு என்னிடம் இல்லை. ஸோ செகண்டரி ஃபோனை அங்கே ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். மாமி பேக் கொஞ்சம் தள்ளி விடா. போவாடா. ஓகே அவ்வளோதான், நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னும் விடிகிறதுக்கு டைம் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து விடியலை. ஸோ மார்னிங் சன்ரைஸ் ஆகிறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. சன்ரைஸ்க்கு நான் ஏலகிரிக்கு கீழே தான் போவேன், மேலே ஏற மாட்டேன். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி சன்ரைஸ்க்குலாம் நாங்கள் வந்து ஏலகிரி பக்கத்தில் போயிடுவோம், பட் மேலே ஏற முடியாது சன்ரைஸ்க்கு. ஸோ நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிருஷ்ணகிரி புடி அவங்க அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே லெஃப்ட் எடுக்கணும்? லெஃப்டா? இதுக்குள்ளையா? கைஸ் நம்ம கிராஸ் பண்ணுற செகண்ட் டோல். அண்டு இங்கே தான் எங்கேயோ ஒரு லெஃப்ட் இருக்குது கிருஷ்ணகிரிக்கு. எங்கிட்ட இருக்குன்னு தெரில. வண்டியாக நிற்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. எங்கடா இது? காடாடா. ஆஃப் ரோடிங்லாம் பண்ண வைக்கிறேன். மம்மி எங்கிட்டா? லெஃப்டா? காய்ஸ் கிட்டத்தட்ட விரிஞ்சிடுச்சு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவன் ஏதோ ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போகிறான். எத்தனை கிலோமீட்டர் மாமே? டேய் இன்னும் 64. எவ்வளோ நேரம் காமிக்குது? மணி 7 மணி. கேஸ் இன்னும் வந்து 64 கிலோமீட்டர் இருக்குது. 1 hour காமிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவே 6:03. ஸோ நம்ம போகிறதுக்கு 7 o'clock ஆகும். அண்டு மாமி ஸ்ட்ரைட்டா நேர் ரோடு தானே? ஓகே கைஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சா. நம்ம ஒரு சின்ன சின்ன ஹில்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ கூலிங் தெரியுது. அங்கே பாருங்கள் பனி, ஃபாக் எல்லாமே இருக்குது. அண்டு உங்களுக்கு அந்த ஹில்ஸ் தெரியுதான்னு தெரில. ஐ டோன்ட் நோ. லைட்டாக தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம போயிடலாம். ஆனால் 1 hour போகணும். ஸோ ரோடு வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. பட்டு த ப்ராப்ளம் இஸ் வண்டியில் பிரேக் இல்லை. வண்டிக்கு வந்து பிரேக் மட்டும் இருந்துச்சுன்னு இன்னும் செம்மையாக இருக்கும். பிரேக் இல்லை. வண்டிங்க பாருங்கள். ஏ
எதுடா இதுவா? ஆக்சுவலாக கூகுள் மாதாஜி சொதப்பிடாத. ஏண்டா காலில் அடிச்சிருச்சா தண்ணி? எனக்கு சீரியஸாக ரோடு தெரில மாமி, எந்த ரோடுன்னு. ஓகே நேராவா? சுத்தமாக தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவே வந்துட்டோம். அண்டு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு ஹைவே வரும்னு தெரில. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா விடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு, நல்லா விடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் சன்ரைஸ் ஆகலை. சன்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 6:30க்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 20 மினிட்ஸ் இருக்குது. பட் நான் 60 கிலோமீட்டர்ஸ் போனேன். வாய்ப்பே கிடையாது நம்ம போகிறதுக்கு. ஏலகிரி பக்கத்தில் போயிட்டோம்னா கூட நம்மளுக்கு போதும். எல்லாம் ஹில்ஸில் பார்த்து தூரம் போய் ஏறினதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆனால் செம்மையாக இருந்திருக்கும். பட் இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி உள்ளவங்க கைஸ். இவனை நம்பி வந்ததுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான். நைட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா செம சண்டை கைஸ். அவனை கூப்பிட்டா வாடா போன்னு. அவன் வந்து வரல அப்படி இப்படின்னா, சரி நீ வரலன்னா நான் தனியாக போகிறேன், அவன் இஷ்டம் அப்படின்ட்டு கிளம்பி எல்லாம் பண்ணிட்டேன். கடைசியில் தான் வர்றேன்டா அப்படின்ட்டு அவனும் வந்துட்டான். அவனே தனியாக விட்டு போய் எனக்கு மனசு இல்லை. ஸோ வந்து பிளான் ட்ரிப்பு கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான் எல்லா கேங்லேயும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கேன்சல் பண்ணோன்னா போட நான் தனியாக போகன்ட்டு கிளம்பிடுவேன். அதோட அவனை வந்து சரி ஓகே வர்றேன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டுருக்கோம். அண்டு இந்த ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சால் எனக்கு போகுது. பட் ஃப்ரண்ட் பிரேக் இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன். ஹைவேல கூட அந்தளவுக்கு தெரில, மேனேஜ் பண்ண முடியுது. பட் சிட்டிக்குள்ள டிராஃபிக்கில், அதுவும் ஹில்ஸில் எப்படி ஏற்ற போகிறேன்னே தெரில பைக்கை. ஃப்ரண்ட் பிரேக் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். திருப்பி இறக்கும் போது ஈஸி கைஸ். நம்ம அழகாக ஃபஸ்ட்டு கியரோ செகண்ட் கியரோ போட்டு அதில் அப்படியே வந்துடலாம். ஹெல்மெட் போட்டிருக்கான். ஸோ அவனு வந்து ஹெல்மெட்டு வாங்கணும் கைஸ். ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டிருப்பான். நாங்கள் ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து ஒரு பெரிய ஃபன்னாச்சு. கடையில் போய் ஹெல்மெட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அன்பாக்சிங் பண்ணுறங்கிற பேரில் எடுத்து எல்லாம் ரிமூவ் பண்ணேன். டியூல் வைசர். ஸோ இன்னர் வைசர் வந்து ஓப்பனே ஆகலை. உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த இந்த வைசர் வரும்ல கைஸ், உள்ளே ஒரு வைசர் வரும். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வைசர் ஃபார் என்ன மார்னிங் வந்து லைக் மார்னிங் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, ஆஃப்டர்நூன் ரைட் பண்ணுறீங்கன்னா வந்து கொஞ்சம் கூலிங்காக டபுள் வைசர் வரும். ஸோ அந்த செகண்ட் வைசர் வந்து ஓப்பனே ஆகலை. அது தெரியாமல் நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி போய் கேட்டோம். எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு பெங்களூர் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கன்னடம் வந்து சேல் பண்ணுறது ஹிந்தி, நார்த் இந்தியன். ஹிந்தி பையா பற்றி தான் தெரியுமே. ஸோ என்ன மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு கேட்டோம். ஸோ அவனுக்கு வந்து கன்னடம் கொஞ்சம் எனக்கு கன்னடம் கொஞ்சம் ஹிந்தியில் தான் அவன் பேசினான். கன்னடம் அவன் பேசவே இல்லை. தமிழ் சுத்தமாக தெரில. ஸோ ஏதோ அப்படியே மேனேஜ் பண்ணி நாங்கள் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு நினச்சேன். எந்த பிரச்சனையும் பண்ணலை. அவனையும் எடுத்துக்கிட்டு செக் பண்ணால் ஓப்பன் ஆகலை. நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு மார்னிங் ரைடு கிளம்புறதுக்காக ஹெல்மெட் எடுத்து ஓப்பன் பண்ணிலாம் செக் பண்ணுறப்ப வைசர் ஓப்பன் ஆகலை அப்படின்னு. அதோட வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஆக்சார்லேயே வந்து கொடுத்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தரோம் நாங்கள். பட் அங்கே சென்ட் பண்ணாங்க. 2 days ஆகும் சொல்லிவிட்டு 1 week ஆச்சு கேட்டோம். ஸோ அதை ரெடி பண்ண முடியல. உங்களுக்கு அதுக்கு பதிலாக புது ஹெல்மெட் எதனா வாங்கிக்கிறீங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி ரைடுக்கு அதை அவன் போட்டு வரலான்னு பார்த்தான். பட் என்னாச்சுன்னா வந்து அது வேறு ஒரு ஃப்ரெண்டோட ரூமில் இருக்குது. அங்கே யாருமே இல்லை, எல்லாம் வந்து போயிட்டாங்க. ஸோ உள்ளே லாக் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் இன்னொரு ஹெல்மெட்டு ரூமில் இருந்து வேறு ஒரு ஹெல்மெட்டை எடுத்து போட்டுட்டு வந்திருக்கோம். தெரியுதா இந்த பிளாக் கலர்? ஹாய் சொல்லு மாமி. உன் ஹெல்மெட்டு கதை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம். ஆனால் அந்த ஹிந்திக்காரன் நல்லவன் மாமி, உடனே தந்துட்டான். எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நல்லா கொடுத்துட்டான். எல்லா ஹிந்திக்காரங்களும் கேட்டவங்க இல்லை, 1-2 பேர் தான் நல்லவனும் இருக்கான். அண்டு எங்களுக்கு அவன் வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்து ஹெல்மெட்டு. இப்போ அவன் சென்னை போய்ட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃப்ரம் ஜனவரி
இங்கே வந்து 2 பைக் ஆல்ரெடி இப்போவே 2 பைக் இருக்குது. அந்த பைக்கில் ஒன்றும் வந்து இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான். வந்து இன்றைக்கி தான் ஈவினிங் தான் வந்தான். ஐ திங்க் ஒரு 5 o'clock என்னமோ தான் வந்திருப்பான். ஸோ அவன்கிட்ட கேட்டேன் வாரியாடான்னு. அவன் வந்து ஃபுல் ட்ரெயின் என்னால் முடியாது 2000 நான் ஆல்ரெடி 2000 kilometers ஓட்டினான் வண்டி. அதனால் முடியாதுப்பா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் அதோட நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பி வந்திருக்கோம். ஓகே, அவன் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் பாருங்க வியூ வேறு லெவலாக இருக்குது இந்த சைடில். ஐ திங்க் கேமராவில் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதில் எந்த மலைன்னு கூட எனக்கு எந்த நந்தி ஹில்ஸ் வந்து இதில் எதுன்னு எனக்கு தெரில. பட் நம்ம போகிறோம், போயிட்டு வேறு லெவல் ஃபன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏற போகிறேன் கைஸ் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குன்னு எனக்கு தான் கைஸ் தெரியும். ஸோ வீட்டிலேருந்து வெளியே ஒர்க் பண்ணி அங்கே பைக் எடுத்துகிட்டு வந்து ரைட் பண்ணுறதுக்கு எஸ் ஆக்சுவலாக இது எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சு நந்தி ஹில்ஸ் இல்லை. இன்னும் 45 kilometers இருக்குன்னு சொல்கிறான். அப்படி கால்குலேட் பண்ணால் அந்த ஹில்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பட் வியூ வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரைட்லேயே இருக்குப்பா. எல்லா பக்கமும் சுற்றி மலையாகத்தான் இருக்குது. மலைக்கு நடுவுக்கு இருக்குது. அந்த பைக்கை வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க கைஸ். பாருங்கள் செம்ம எக்ஸைட்மெண்ட் என்ஜாய்மெண்ட். ஓகே கைஸ், நம்ம வந்து ஹைவேலேருந்து சர்வீஸ் ரோடு வந்துட்டோம். ஸோ இங்கே எப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ரைட் எடுக்கணும்னு போட்டிருக்கு. அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஹில்ஸு ஸ்டார்ட் ஆயிரும். அண்டு செம்ம இதாக இருக்குது கைஸ், பண்ணி ஒன்றுமே தெரில. ஸோ இதே மாதிரியே நான் மேலே போகும்போது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் ஆகிருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 6:37. ஆல்மோஸ்ட் சன்ரைஸ் ஆகி 7 minutes ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அப்படியே மெக்கானிக் ஷாப்பு, பெட்ரோல் பங்க்கு எதனா இருக்கான்னு பாரு. ஆமாம், வண்டிக்கு ஏர் செக் பண்ணணும்டா. சுத்தமாக காற்று இல்லைடா. ரூட்டு இங்கேருந்து எப்படா? ஓகே கைஸ், ஸ்ட்ரெயிட் ரோடுன்ட்டான். மேலே ஏறுறதாண்ணா? ஏர் இருக்கான்னு தெரியலடா. கேளு, ஏர் செக் பண்ணலாமான்னு. அண்ணா ஏர் செக் பண்ணணும் இல்லையா? ஷீட், மெக்கானிக் ஷாப் கூட ஒன்று கூட இல்லையாடா? யார்கிட்ட வரமாட்டான். அவன் வரலாட்டி நம்ம கிளம்புறப்போ திருப்பி பார்த்துட்டு போயிடலாம். பக்கமா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? எத்தனை கிலோமீட்ரு? எங்கிட்டா? ஏலகிரி லெஃப்ட் காமிக்குது. ஓகே கைஸ், லெஃப்ட்டு 13 கிலோமீட்டரா? போய் பார்ப்போம். ஸோ இப்போ மொபைல் வச்சு தான் லாக் பண்ணிட்டுருக்கேன். தனியாக இருந்தோம்னா அதுவே ஒரு ஃபீல். மாமாமே வெளுத்துருவேன் மாமி. அதுக்குதான் போடா. ஓகே கைஸ், இவன் வந்து இப்படி பார்க்குறான். நேராக பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய மலை தெரியுது கைஸ். பட் அது ஏலகிரியா இல்லை வேறு எதுவுமா என்னன்னு தெரில. எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரில. இது எதுக்கு இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்கன்னே தெரில கைஸ். வண்டியில் காற்று வேறு இல்லை மாமி. வேறு லெவல் கைஸ். ஏர் செக் பண்ணலான்னு பார்க்குறேன். டே எங்கிட்டா ரூட்டு? தோஃபி மேப்பு பாரு மாமி. நீ ஏதோ ஒவ்வொரு ஊராக கூப்பிட்டு போய் விட்டுட்ருக்க.
மாமி அதான் கன்ஃபார்மாக தெரியுமா? நான் பார்த்ததுலேயும் பெருசாக இருக்கு மாமி. அதுதான் மலை சரியா? ஓகே. மலை கிட்ட போ, மலை வந்துடும். ஏன்னா மாமி இவ்வளோ பெருசாக இது இருக்குன்னு மழையை நோக்கி போனால் மழை. டேய் நான் ஃபஸ்ட்டு அது இல்லைன்னு நினச்சேன். அது பார்க்க மேகம் மாதிரி தெரிஞ்சு. ஆனால் இங்கெல்லாம் இங்கே இருந்தோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா மழை. மாதிரி இதாக இருக்கும். ஆனால் இதுவே பார்த்தாலும் தூரம் எடுக்குது. அதான் ஒன்று பிரச்சனை. எல்லாருக்கும் தனுஷ்கோடி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, எனக்கு அது நார்மலாக தெரியுது. பீச்சு எனக்கு ரொம்ப காமனு. பீச் பக்கத்தில் தான் எங்கள் வீடே இருக்குது, ஓகேவா? ஆனால் எனக்கு பீச்சுக்கு போனால் நான் எக்ஸைட்டே ஆக மாட்டேன், ஏன்னா நான் அங்கேயே இருந்தவன். சரி இதில் எங்கிட்ட லெஃப்டா ரைட்டா சொதப்பாமல் சொல்லுவோமே. மாமி இறங்கிட்டு சாப்பிடுவோம் மாமே. நான் ஏன் மேலே சொல்கிறேன் தெரியுமா? இங்கே சாப்பிட்டு ஏறினேன்னு வையேன், எனக்கு வீசிங் ட்ரபிள் வந்தாலும் வந்துடும் மாமி. அதானா நல்லா இருக்கு மாமி. கைஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் சரியான பெருசு. எந்த மாதிரி போக போகிறேன்னே தெரில. அது இறங்குது பாரு. ஆமாம் அப்படியே சரி ஏறுவா. ஓகே கேஷ், இப்போ வந்து நம்ம ரைட் எடுக்கணும் ஏலகிரிக்கு. ஆமாம் இறங்கும்போது சாப்பிட்லாமாமே. ரிட்டர்ன் வரோம். மேலே இருக்குண்டா கடை இல்லாமல் எப்படா இருக்கும் யோசி. யா ஏலகிரி 13 கிலோமீட்டர். டு நாட் யூஸ் ஃபோன் கால் ஒயில் ரைடிங். ஓகே கைஸ், ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஏறணும் மேலே. ஓகே கைஸ், மேலே நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி ஏற மாட்டேங்குது, ஹார்ன் அடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெண்டு கைஸ். வண்டி இதுதான் முதல் தடவை பெண்டு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. வண்டி திணறுது, ரொம்ப திணறுது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. ஆப்போசிட்டில் எவனும் வந்துடாதீங்கடா ப்ளீஸ். பாரு எவனும் வராதீங்கடா. ஃபர்ஸ்ட் டைம் மாமி. கைஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹில்ஸில் ஏறுறது. வண்டி ஏற மாட்டேங்குது 2 பேரை வச்சுக்கிட்டு. இங்கே வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பேர் இருக்கும். பாபா இங்கே வந்து இந்த வண்டி ரொம்ப திணறுது, ரொம்ப சவுண்டு காய்ஸ் வண்டி மேலே ஏறுறதுக்கெலாம். அண்டு இது வந்து 2வது ஹேர்பின் பெண்ட் ஐ திங்க். இழுத்துருவோம், பைக் இழுக்க மாட்டேங்குது, பட் ஸ்டில் we try our best. வண்டி ரொம்ப திணறுது காய்ஸ், 2 பேர் இருக்கோமா. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் வண்டி ஹில்ஸில் 2 பேர் போகிறது. அண்டு இங்கே டோன்ட் ஃபீட் எனி ஃபுட் டு அனிமல்ஸ். ஸோ நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைம் ஹில்ஸில் வர்றது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹில்ஸ். ஏற மாட்டேங்குது. தோஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போமா?
அடுத்த ஹேர் பின் பெண்டில் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்போம் கைஸ். இங்கே எடுத்து ஓகே கைஸ், ஒரு இடம் இருக்குது ஃபோட்டோ எடுக்க. மாமி யோப்பா குளிர் கைஸ், வெளுத்துருவேன் சீரியஸ்லி. வியூ பாருங்கள், செம மாதம் இருக்குது. மாமி கால் இது பண்ணுது மாமி, குளிர்ந்துருச்சு. ஃபைனலி கைஸ் செம்மையாக இருக்குது. பட் எனக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது மாமி. ஹவ் இஸ் இட்? எதில் எடுக்கிற 1080 4K. ஃபைனலாக நம்ம பைக் இங்கே நிற்கிது. அண்டு இந்த பைக்கோட பேர் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் பைக் பேரை. ஓகே, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து திருப்பி கிளம்பியாச்சு. அண்டு நம்ம வண்டி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முக்குன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ஏறுது. பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒருத்தவங்களோட பேர் இருக்கும். ஆக்சுவலாக அது யார் யார் பேருங்கிறது எனக்கு மறந்துருச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. பர்ஃபெக்ட் கார்னரிங். குளிர் பிக்கிது. இது எந்த பக்கம் போகுதுன்னு தெரில, லெஃப்டா ரைட்டானே. ஐயோ, இதில் எப்படி ஏற போகிறோன்னு தெரில, ரொம்ப மேலே இருக்கு. இன்னும் போயிட்டே இருக்கு. எவ்வளோ தான் கைஸ், உள்ளே வந்து எனக்கு இன்னும் இது வேறு எடுத்துகிட்டு வரல, தெர்மல் லைனரு எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ செம்ம கூலிங்காக இருக்குது. பின்னாடி உள்ளவன் அது கூட இல்லை, ரைடிங் ஜாக்கெட் கூட இல்லாமல் தான் வெறும் ஹுடியை போட்டு உட்காந்துருக்கான். அவன் என் பின்னாடி உட்காந்துருக்கனால குளிர் தெரியலை போல். அவன் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கான் கைஸ். செம கார்னரி. இவனை அடிக்க முடியாது மாமா, இவன் வழி விட மாட்டான். இவன் ஹில்ஸில் ஏதுடா ஸ்ட்ரெயிட் ரோடு. பைக் இருக்க ஆளை காணோம்.
எங்கிட்ட மாமி ரூட்டு சொல்கிறா. ம் யூட்டன் இருக்கா? லாட்ஜா வழியே இல்லை உள்ள. இங்கேயா அங்கேயா? டிஃபன் சாப்பிட்ருவோமா அப்படியே கரெக்டாக? ம் ஓகே கேஸ், இப்போ சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். வெயிட் கர குளிர் பிக்குது மாமி. டிஃபன் என்ன இருக்கு? சாப்பிட்றீங்களா? சூடா இருக்கு. முட்டை பொடி தோசை, ஆனியன் தோசை, சாரிண்ணா. தோசை, தோசை ஐட்டம் எல்லாம் இருக்கு. பூரி செட்டு போடலாம். இட்லி இருக்காக்கா?